إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري رب اشرح لي صدري رب اشرح لي صدري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني تأويل كتابك وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم وجعلني على صراط مستقيم. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரிகளே, ரமலானுடைய ஒர்க் ஷாப்பில் 2வது நாளில் நாம் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே முடிந்த அளவு ரமதானுடைய நோன்பை பற்றிய பல சட்டங்களை நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக நாம் பார்க்கக்கூடிய பாடம் ரமதான் நோன்பின் சட்டம், ஹுக்குமு சௌமி ரமதான். இப்போது நாம் நோக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நோன்பு எப்படி படிப்படியாக இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்டது, அதுதான் இந்த முதலாவது பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய நோன்பானது குர்ஆனுடைய வசனங்கள், அதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸுகள், அதுபோன்று உம்மத்துடைய இஜ்மா, முஸ்லிம் உம்மாவுடைய இஜ்மா, இந்த அனைத்தின்படியும் ரமதானுடைய நோன்பு ஃபர்து முஹ்கமுன், கட்டாயமான கடமை. யார் மீது கடமை? வயது வந்த, புத்தி உடைய, உடல் வலிமையுள்ள, உள்ளூரில் இருக்கின்ற, தடைகள் நீங்கியவராக இருக்கின்ற எல்லா முஸ்லிம்கள் மீதும் ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமையாகும். நல்ல கவனிங்க. முதலாவதாக வயது வந்தவராக இருக்க வேண்டும், அதாவது பாலிர், பருவத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் தங்களுடைய பருவத்தை அல்லது பருவ வயதை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்றால், அதாவது பைத்திய நிலையில் இருப்பாரேயானால் அவர் மீது மார்க்க சட்டங்கள் கடமையாகாது. அதுபோன்று உடல் வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பு நோற்பதற்கு ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும். நோன்பு நோற்க முடியாத அளவுக்கு நோய் உள்ளவராக, பலவீனமானவராக இருப்பாரே ஆனால் அவர் மீதும் நோன்பு கடமை இல்லை. அதுபோன்று உள்ளூரிலே இருக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற போது அவர் உள்ளூரிலே, தன்னுடைய சொந்த ஊரிலே அல்லது ஒரு ஊரிலே தங்கி இருக்க வேண்டும். பயணத்தில் இருப்பாரே ஆனால் அவர் மீதும் நோன்பு கடமையாகாது. அதுபோன்று தடைகள் நீங்கியவராக இருக்க வேண்டும். தடைகள் நீங்கியவர் என்றால் என்ன? பெண்களுக்கு மாதவிடாய், அதுபோன்று பிரசவ உதிரப்போக்கு, இவையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிமின் மீது நோன்பு கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை அழைத்து, மூமின்களே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது, அதாவது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது, சட்டமாக்கப்பட்டு விட்டது, கண்டிப்பாக நீங்கள் நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். ஆக மார்க்க சட்டங்களை பொறுத்தவரை, மார்க்க சட்டங்கள் யார் மீது கடமை என்பதை பொறுத்துதான் இந்த நோன்பு கடமையாகும். அந்த அடிப்படையில் தான் முதலாவது சட்டம் பருவ வயதை அடைந்திருப்பது, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருப்பது, முஸ்லிமாக இருப்பது. இது மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களுக்கும் பொதுவான கட்டளை. அதுபோக இந்த ரமதானுடைய நோன்புக்காக வேண்டி அதிகப்படியான கட்டளை என்ன? அவர் நோய் இல்லாதவராக, உடல் சுகமுள்ளவராக, வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, பயணத்தில் இல்லாமல் அவர் உள்ளூரில் தங்கியவராக இருக்க வேண்டும். அதுபோன்று பெண்களாக இருந்தால் ஹைது நிஃபாஸிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும்.
இதே போன்று இதனுடைய அடுத்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. சூரா அல் பக்ராவுடைய 185வது வசனம் நேற்று நம்ம பார்த்தோம். ஆக இந்த வசனத்திலும் ரமதானுடைய நோன்பு நம்மீது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டு விட்டது. யார் ரமதானை அடைவாரோ, ரமதானுடைய மாதத்தில் உள்ளூரிலே இருப்பாரோ, அவர் கண்டிப்பாக நோன்பு நோற்க வேண்டும். சரி, இது போக ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஹதீஸுகள் இருக்கின்றன. ரமதானுடைய நோன்பு கட்டாய கடமை முஸ்லிம்கள் எல்லோர் மீதும் என்பதற்கு. அதிலிருந்து சில ஹதீஸுகளை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் முதலாவதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الاسلام على خمس. இது எல்லாரும் பிரபலமா தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நபிமொழி. இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இரண்டாவது வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது வ ஈதா இஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது. அடுத்து நான்காவது வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜு செய்வது. ஐந்தாவது வ ஸௌமி ரமதான, ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது. சில அறிவிப்புகளில் நோன்பு முந்தியும் ஹஜ்ஜி பிந்தியும் வந்திருக்கும். ஆனால் அதை விட இந்த அறிவிப்பு தான் மிக ஆதாரபூர்வமான அதாவது ஏற்றமான அறிவிப்பு. அதாவது ஹஜ்ஜு 4வதாகவும் நோன்பு 5வதாகவும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான 5 தூண்கள் எது இல்லை என்றால் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட அடிப்படையான 5 தூண்கள் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது. அடுத்து இரண்டாவது ஹதீஸ், தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லி நஜ்த். அவர் எந்த ஊர்வாசி? நஜ்த் வாசி, இன்றைய ரியாத் பகுதி. சாயிரர் ரஅசி, அவர் தலைமுடி பரட்டையாக இருக்கின்றார். ரொம்ப தூரத்திலிருந்து பயணம் செஞ்சு வந்திருக்கிறதுனால மதீனாவுக்கு ரியாத்துக்கும் இடையில பல 100 கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கிறது. அவ்வளவு தூரம் அவர் பயணம் செஞ்சு வந்ததுனால அவருடைய தலைமுடி ரொம்ப பரட்டையாக இருந்தது. யுஸ்மஉ தவியு சௌத்திஹி வலா யஃப்கஹு மா யகுல். அவர் வரும்போது ஏதோ பேசி கொண்டே வர்றாரு, முணுமுணுத்து கொண்டே வர்றாரு. ஆனால் என்ன பேசுகிறார் என்று யாராலையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஃபைதா ஹுவ யஸ்அல் அனில் இஸ்லாம். அவரை பார்த்தா இஸ்லாமை பற்றி கேள்வி கேட்டவராக வந்தார். அங்கேருந்து பள்ளிக்குள்ளார வரும்பொழுதே இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே வர்றார். அப்போ எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கும் நமக்கும், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் வித்தியாசம் இருக்கும். 1 லட்சம் வேறுபாடு. அந்த 1 லட்சத்தில் 1 லட்சங்கிறது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அது கோடிக்கணக்கில் இருக்கும். சரியா? அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ரஹ்பத்துஹும் ஃபில் ஆখিরাতি வ ரஹ்பத்துஹும் ஃபி தலபில் இல்ம். அவர்களுக்கு மறுமையின் விஷயத்தில் இருந்த ஆர்வம், கல்வியில் இருந்த ஆர்வம். இன்று எப்படி நமக்கு சாப்பிட்றதுல, துணி வாங்குறதுல, உலகத்துடைய செல்வங்களை, உலகத்துடைய பொருள்களை சேர்க்கறதுல நமக்கு எப்படி ஆர்வம் இருக்குமோ, ஃபகான ஸஹாபத்து அர்கபன் நாசி ஃபி தலபில் ஆখিরাতি வ தலபில் இல்ம். சஹாபாக்கள் ஆகிரத்தை தேடுவதிலும் மறுமை விஷயங்களையும் கல்வியை தேடுவதிலையும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமான விஷயங்களை தேடிக்கொள்வதிலேயும் அந்த அளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால சஹாபாக்களுடைய ஈமான் வளர்ந்தது. நமக்கு என்ன வளருது? நமக்கு தொந்தி தான் வளருது. புரியுதா? கொலஸ்ட்ராலு, தொந்தி, சுகரு, பிபி இப்படி நமக்கு ஏறிக்கிட்டே போகுது. சஹாபாக்களுக்கு ஈமான் ஏறிக்கிட்டே போணுச்சு. ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுக்கு மார்க்கம் ஈமானை அதிகப்படுத்தியது. நமக்கு என்ன செய்துங்கிறத ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுடைய நிலைமையை அறிஞ்சவங்க. நான் என் விஷயத்துல சொல்றேன். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இப்படி கேட்டுக்கிட்டு வந்த உடனே சொல்றாங்க, எப்பா என்னப்பா செய்யணும் இஸ்லாத்துல? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா. 5 நேர தொழுகையை தொழுகணும், பகல் இரவுல சேர்த்து 5 நேர தொழுகை. அவர் கேட்கிறாரு, ஹல் அலைய கைருஹா, வேறு ஏதாவது என் மீது கடமை இருக்கிறதா தொழுகையில? கால லா இல்லா அன் தத்தவ்வா, இதுதான் உன் மேல கட்டாயமான ஃபர்லான கடமை. அடுத்து செய்யறதா இருந்தால் அதெல்லாம் உபரியானவை.
அதனால தான் ஃபர்லை தவிர மற்ற எல்லாமே நஃபில் தான். அந்த நஃபில்ல சுன்னா முஅக்கதா இருக்கும், சுன்னா இருக்கும், முஸ்தஹப் இருக்கும், அந்த மாதிரி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸியாமு ரமதான், தொழுகைக்கு அடுத்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது. அவர் கேட்கிறார், கால ஹல் அலைய கைருஹு, வேறு ஏதாவது நோன்பு என் மீது கடமை இருக்கிறதா? காலலா இல்ல அந்த தவ்வா, உபரியா நீ செய்யறதா இருந்தால் செய்யலாமே தவிர நோன்புல ரமதானுடைய நோன்பு தான் கட்டாய கடமை. கால வதகரலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்த, அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜகாத்தை பற்றி சொன்னார்கள். அவர் கேட்டாரு, கால ஹல் அலைய கைருஹா, வேறு ஏதாவது ஜகாத்தை தவிர வேறு கடமைகள் இருக்கின்றனவா? காலலா இல்ல அந்த தவ்வா, நீ உபரியா தான தர்மங்கள் செய்யலாம், ஆனா ஜகாத் தான் உன் மீது ஃபர்லான கட்டாய கடமை. قال فأدبر الرجل وهو يقول والله لا أزيد على هذا ولا أنقص. قال رسول الله صلى الله عليه وسلم أفلح إن صدق. رواه البخاري رحمه الله. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லு இதுதான், அதுக்கு மேலே நீ செய்கிறதா இருந்தால் அது உபரியான அமல்கள், நஃபிலான அமல்கள். எவ்வளவு உபரியான அமல்கள் செய்கிறாயோ அல்லாஹ் உனக்கு அவ்வளவு நற்கூலி கொடுப்பான். சரியா? ஃபர்லை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்க முடியும். அதுக்கு பிறகு அந்த நெருக்கம் அதிகமாக வேண்டுமென்றால் வலா யஸாலு யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், எவ்வளவு நஃபிலான அமல்களை அடியான் செய்கிறானோ அந்த அளவு அவன் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி கொண்டே இருப்பான். தொழுகையிலே நஃபிலான வணக்கங்கள், அதுபோன்று ஜகாத்திலே நஃபிலான வணக்கங்கள், அதுபோன்று நோன்பிலே நஃபிலான வணக்கங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஹதீஸுகளில் எப்போதுமே ஒரு வார்த்தையும் ரொம்ப விசேஷமாக நுணுக்கமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது ஈமானிய உணர்வுகள் வரும். அந்த மனிதர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க ரசூல்லா, எனக்கு கட்டாயமான கடமையை சொல்லிட்டீங்க. அவர் ஒரு கிராமவாசி, தூரத்திலிருந்து வர்றாரு. அவருடைய பின்னணி என்னவோ அல்லாஹ் அறிஞ்சவன். ஏன்னா கிராமத்தில் உள்ள மக்கள் இருக்கிறார்களே, நகரத்தில் உள்ள மக்களிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட்டது. அவர்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆடு மேய்க்கணும், ஒட்டகத்தை மேய்க்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், தண்ணி எடுத்துட்டு வரணும், தேவைகள், எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். அவருடைய நிலைமை என்னவோ அல்லாஹ் அறிஞ்சவன். அவர் என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாருங்க, நீங்க எனக்கு கடமையான வணக்கத்தை சொல்லி கொடுத்துட்டீங்களே, வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா, இதை நான் விடவே மாட்டேன், இதுல நான் அதிகப்படுத்தவே மாட்டேன், வலா அன்குஸ், இதுல நான் குறைக்கவும் மாட்டேன். நீங்க சொன்னதை நான் செஞ்சிடறேன். இந்த 5 நேர தொழுகை, ரமதான் நோன்பு, ஜக்காத்து, இதை நான் சரியா செய்து விடுகிறேன். ஆனா இதுக்கு மேல உபரியா செய்வதற்கு என்னால முடியாது, நான் ஒரு பலவீனமானவன் என்று அர்த்தம் பட அந்த சஹாபி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். நம்ம அஃப்லஹ இன் சதக, அவர் உண்மை சொல்பவராக இருந்தால் அவர் கண்டிப்பாக ஜெயம் பெற்று விட்டார், வெற்றி பெற்று விட்டார், அவர் சக்சஸ் ஆகிவிட்டார், முடிச்சு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் ஃபர்ல சரியா நிறைவேற்றி விடுவானே ஆனால், எப்படி இன்றைக்கு நம்ம சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நம்மளும் ஃபர்ல நிறைவேற்றிடுறோன்னு. நம்ம ஃபர்ல கொண்டு போய் நாளைக்கு அமல்களுடைய மறுமையினுடைய தராசில் வச்சாதான் தெரியும் இதுல எவ்வளவு ஓட்டம் இருக்குன்னு சொல்லி. புரியுதா? ஃபர்லுகளை நிறைவேற்றுவது எப்படி? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டளையிட்ட வழிமுறையின்படி. எப்படி? அதுல அந்த தர்த்தீப் இருக்கணும், அந்த அமைதி, அந்த ஓதுதல், அந்த ஒழுக்கம், அந்த பேணுதல். அப்படி இருந்து ஒருத்தரிடத்துல ஃபர்து மட்டுமே இருக்குமேனால் அல்ஹம்துலில்லாஹ். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃப்லஹ இன் சதக, இவர் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால், இவர் உண்மை சொல்பவராக இருந்தால் இவர் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டார். அது என்னங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயால ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயம் பெற்று விட்டார் என்றால் அது என்ன வெற்றி? சொர்க்கத்துடைய வெற்றி. அது என்ன வெற்றி? சொர்க்கம். அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், டன், அவர் சொர்க்கவாசி. புரியுதுங்களா? ஊரு பேரே தெரியாதவர் வந்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்டாரு, சொர்க்கவாசின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா வஹி இல்லாம சொல்ல மாட்டாங்க. அவருடைய உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்குமேனால் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்திருப்பான் இந்த சுப செய்தியை, நற்செய்தி அவருக்கு சொல்றதிலிருந்து. அப்ப அதனால எத்தனையோ பேர் பிரபலம் இல்லாம இருப்பாங்க, ஆனா அவங்க அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவங்களா இருப்பாங்க. எத்தனையோ பேர் மக்களுக்கு மத்தியில பிரபலமானவங்களா இருப்பாங்க, ஆனா அல்லாஹ்விடத்தில் அவர் கீழே விழுந்தவராக, மதிப்பற்றவராக இருப்பார். புரியுதுங்களா? அதனால எப்போதுமே ஒரு மூமினுடைய நோக்கம், ஒரு மூமினுடைய தேடுதல், அல்லாஹ்விடத்தில் எனக்கு
கண்ணியம் வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்த்தவராகவோ மக்களிடத்தில் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தவராகவோ இருக்கக்கூடாது. யார் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை தேடுவாரோ அவரை அல்லாஹ்வும் அங்கீகரித்துக் கொள்வான், மக்களும் அவரை அங்கீகரிக்கும்படி அல்லாஹ் செய்து விடுவான். யார் மக்களிடத்தில் அங்கீகாரத்தை தேடுவாரோ அல்லாஹ் விரும்பினால் அவருக்கு மக்களிடத்தில் அங்கீகாரத்தை கொடுப்பா. ஆனால் அல்லாஹு தஆலா ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் அல்லாஹ்விடத்தில் மட்டும் அங்கீகாரத்தை தேடினார்களோ அவர்களை மட்டுமே அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். சரி, இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு குதாமா ரெண்டு பேரும் ஃபிக்ஹ் மார்க்க சட்ட துறையில ரொம்ப பெரிய அறிஞர்கள். அவங்க பேர்ல நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு யாராவது வெட்டியா இந்த காலத்துல விளையாடுறவன் பேரு நடிக்கிறவன் பேரு தான் பலருக்கு முஸ்லிம்களுக்கு தெரியும். அறிஞர்களுடைய பேரு தெரியுமா? 6 ஹதீஸ் கிதாபுகளுடைய பேரும் அந்த 6 ஹதீஸ் கிதாபுகளை எழுதிய இமாம்களுடைய பேரு தெரியுமா முஸ்லிம்களுக்கு? ஏன் குரானை தொகுத்த சஹாபாக்களுடைய பேராவது தெரியுமா இன்றைக்கு? ஏன்னா நம்மெல்லாம் முஸ்லிம்கள், நம்மெல்லாம் என்ன முஸ்லிம்கள், நமக்கு தாடி இருக்கு, தொப்பி இருக்கு, புர்கா இருக்கு, ஹிஜாப் இருக்கு, நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை தான் பேசுறோம். குரானை தொகுத்து யாருடைய கட்டளையின்படி குரான் தொகுக்கப்பட்டது? குரானை எழுதுவதில், குரானை எழுத்து வடிவத்தில் ஒன்று சேர்த்ததில் எத்தனை சஹாபாக்கள் பங்களிப்பு செய்தார்கள் தெரியுமா நமக்கு? அல்லாஹ்ட்ட தான் முறையிடணும் இந்த உம்மத்துடைய நிலைமையை. யா அல்லாஹ், குரானை கைப்பட எழுதி தொகுத்த சஹாபாக்கள் யார் யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்னு ஹஸ்ம், இப்னு குதாமா ரஹிமஹுமுல்லாஹ் இந்த 2 அறிஞர்களும் சொல்கிறார்கள், கவனிங்க, ரமதான் மாதத்திலே நோன்பு இருப்பது கட்டாயம் என்பது முஸ்லிம்கள் எல்லோரின், அதாவது முஸ்லிம்களுடைய உலமாக்கள் எல்லாருடைய யோகபித்த முடிவாகும். நோன்பு இருப்பது கட்டாயம் என்பதை யார் மறுக்கிறாரோ அவர் குஃப்ரிலே சென்று விடுவார், காஃபிராக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் மதரசாவில் படிக்கும் பொழுது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், என்னடா நோன்பை கட்டாயம் இல்லைன்னு மறுக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மதரசாவில் படிச்சுட்டு முஸ்லீம் சமுதாயத்தோடு பழகும்போது தான் தெரியுது, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த மேற்கத்திய கல்வியில் ஊறி போனவர்கள், அதே போல் இந்த மேற்கத்தியர்களோட அதிகமாக பழக்கம் உள்ளவங்க, அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நோன்பு அந்த காலத்தில் பசி பட்டினியாக இருந்தப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத நேரத்தில் நோன்பு கடமையானுச்சு. இப்போ நம்மள்கிட்ட வசதி இருக்குது, நம்மளாம் நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களை கூட முஸ்லீம் சமுதாயத்திலே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் நாடுகள்லையும் இருக்கிறாங்க, இந்தியா போன்ற முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய நாடுகள்லையும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. யார் முஸ்லிம்களுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போய் விலகி போய் மாற்றார்கள் குஃபார்களுடைய கலாச்சாரத்தோட அந்த சமூகத்தோட சேர்ந்து வாழ்றாங்களோ அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க மார்க்கத்தை கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, மார்க்கத்தை ஏதோ இது ஒரு மதம் கொள்கை, அந்த காலத்தில் அரபியர்களுக்கு முகமதுங்கிற ஒரு உருவாக்கின ஒரு கொள்கை, அந்த மக்களுக்காக வேண்டி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் எல்லாம் இறங்கி போய் ஃபீல்டு ஒர்க்கு அழைப்பு பணி செஞ்சாதான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இந்த முஸ்லீம் சமுதாயத்திலே இருக்குன்னு சொல்லி. ஆக ஒரு மனிதர் நோன்பு ஃபர்ல் என்பதை மறுப்பாரையானால் அவர் யாரு? காஃபிர் ஆகி விடுவார். சரி, இப்போ ஒருத்தர் புதிதாக இஸ்லாமை ஏற்று வந்திருக்கிறாரு, மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறாரு. அப்போ அவர் மார்க்கத்தை அறிகின்ற நேரம் வரைக்கும் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும், அவருக்கு நோன்பு கடமை என்பது உணர்த்தப்படும். அதையும் மீறி அவர் அதை ஏற்க மறுப்பாரையானால் அவர் இஸ்லாமிற்கு வந்தது ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் நிராகரிப்பாளராகவே மாறிவிடுவார். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவாக அறியப்பட்ட விஷயத்தை ஒருவர் நிராகரித்து விட்டால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். அந்த அடிப்படையில் யார் நோன்பை மறுப்பாரோ அவர் காஃபிராக ஆகிவிடுவார். குர்ஆன் சுன்னாவின் வெளிப்படையான ஆதாரங்களின் மூலமாக, வெளிப்படையான ஆதாரம்னா என்ன, மறைவான ஆதாரம்னா என்ன, எது முத்தவாத்திராக எல்லாராலும் அறியப்பட்ட சட்டமாக இருக்கிறதோ அதுதான் வெளிப்படையானதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தேடி போய் உள்ளார படிக்கும் பொழுது அதுக்குள்ளார சட்டங்கள் நிறைய இருக்கும். எப்படி உதாரணமா, இப்போ தொழுகை ஃபர்ல் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அந்த தொழுகையில ஃபாத்திஹா சூரா ஓதணும், தொழுகையில சஜிதால இதை ஓதணும், இதெல்லாம் அந்த சட்டங்களை உள்ளார போய் படிச்சாதான் தெரிய வரும். அப்போ பொதுவாக அறியப்பட்ட விஷயங்களை வெளிப்படையான ஆதாரங்களை கொண்டு அறியப்பட்ட உறுதி செய்யப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த அடிப்படையில் உள்ள சட்டங்களில் ஒன்றுதான் எது? ரமதானுடைய நோன்பு. ஆகவே ரமதானுடைய நோன்பை ஒருவர் மறுப்பாரையானால் அவர் யாரு? காஃபிர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய நோன்பு மதா வஜப சியாம ரமதான், எப்போது கடமையாக்கப்பட்டது?
சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும். மார்க்கத்துடைய சட்டங்களை தெரிஞ்சு பின்பற்றும் போது ரொம்ப இன்பமா இருக்கும். ரமதானுடைய நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அதிலிருந்து 2 2 3 4 5 6 7 8 9 10 9 ஆண்டுகள் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அப்போ மொத்த வாழ்க்கையில பார்க்க போனா, அதாவது மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு நடு காலத்தில் இந்த நோன்பு என்பது முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாக ஆக்கப்படுகிறது. இப்ப கவனிங்க, இந்த நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கும் போது பல படித்தரங்களில் அல்லாஹு தஆலா கடமையாக்குகிறார். அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹிக்மத், ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், இது கவனிங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். இது தஷ்ரீஅ். அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் ஒன்றை சட்டமாக்கும் போது, அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் ஒன்றை சட்டமாக்கும் போது அவன் பின்பற்றக்கூடிய சுன்னா, வழிமுறை, எடுத்த எடுப்புல மக்களுக்கு அந்த சட்டத்தை சுமத்தி முழுமையாக்கி சிரமம் கொடுத்து விட மாட்டான். எப்படி? உதாரணமா, தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகை கடமையாக்கப்படும் பொழுதே தக்பீரிலிருந்து சலாம் வரைக்கும் உள்ள எல்லா சட்டங்களும் கடமையாக்கப்படலை. ஆரம்ப காலத்துல தொழுது கொண்டிருக்கும் போது நடக்கலாம், போகலாம், பேசலாம், மற்ற வேலைகள் ஏதாவது இருந்தா கூட அவசியமான சில வேலைகளை செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் அனுமதி இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு காலங்கள் போக போக தொழுகையினுடைய சட்டங்கள், கிப்லாவிலிருந்து அது போன்று மற்ற ஒதுவுடைய சட்டங்கள், அப்புறம் சுத்தத்தினுடைய சட்டங்கள், இப்படியாக பல சட்டங்கள் கொடுக்கப்பட்டன. இது ஹிக்மத்து தஷ்ரீஅ். அல்லாஹு தஆலா ஒன்றை மார்க்கத்தின் சட்டமாக ஆக்கும்போது அவன் பின்பற்றக்கூடிய ஞானம், தத்துவம், இது அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை. அந்த அடிப்படையில தான் இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கும் பொழுதும் எடுத்த எடுப்புல ஒரே முறையில கண்டிப்பா நீங்க எல்லாரும் நோன்பு வைத்தே ஆகணும், வேற வழியே இல்லை, அந்த மாதிரி அல்லாஹு தஆலா கடமையாக்கல. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? மூமின்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது முதலாவதாக நோன்பு கடமை, உங்க மேல நோன்பு கட்டாய கடமை. ஆனா ஒரு சலுகை என்ன? முடியலையா, நோன்பை விட ஆசைப்படுறீங்களா, பரவாயில்லை, விட்டுக்குங்க. அப்படி விட்டதுக்கு பதிலாக நீங்க ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய அந்த தஹ்யீர், அல்லாஹு தஆலா தஹ்யீர்னா என்ன? இதை செய்யுங்க, இது முடியலன்னா இதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு சான்ஸ் அண்ட் ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். சரியா? இங்க பாருங்க, சூரா அல் பக்ராவுடைய 183 184 இந்த 2 வசனத்துல இந்த நோன்பு எப்படி முதலாவதாக கடமையாக்கப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எப்படி சொல்கிறான்? மூமின்களே, உங்களுக்கு இந்த ரமதான் மாசத்துல நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூமின்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. லஅல்லக்கும் தத்தகூன். இதுக்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இன்னொரு அர்த்தம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன அல் அக்ல வஷ்ருப ஐயாம ரமதான். ரமதான் மாசத்துல உணவு உண்பதையும் குடிப்பதையும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். இந்த நோன்பு வாழ்நாளெல்லாம் கடமை இல்லை, வருஷமெல்லாம் கடமை இல்லை. ஐயாமம் மஅதூதாத், ரமதானுடைய எண்ணப்பட்ட அந்த பகல்களில். அப்ப கரெக்டா நீங்க பிறைய பார்த்து முடிக்கணுங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. ஐயாமம் மஅதூதாத், குத்து மதிப்பா கிடையாது. சரி, அப்ப யார் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின், ஒருத்தர் பயணத்துல போயிருந்தாரு அல்லது நோயாளியாக இருப்பாரே, ஆனால் விட்ட நோன்பை கணக்கிட்டு வேறு நாட்களில் அவர் வைத்துக் கொள்ளட்டும். ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். இது எல்லாரும் நோன்பு வைக்கணும், பயணிகளை தவிர, நோயாளிகளை தவிர என்ற கட்டாயமான சட்டம் கொடுக்கப்பட்டுட்டு அதிலிருந்து அல்லாஹு தஆலா விதிவிலக்கு தருகிறான், எக்ஸெப்ஷன். வஅலல்லதீன யுதீகூனஹு, நோன்பு நோற்பது யாருக்கு சிரமமாக இருக்குமோ. அத்தாக்க யுதீகுன்னு சொன்னா 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? நோன்பு சக்தி பெறுவதுன்னு அர்த்தம். அடுத்த அர்த்தம் என்ன? நேர் இதுக்கு மாற்றமான அர்த்தம். அரபி மொழியில மட்டும்தான் இந்த மாதிரியான அற்புதமான வழக்கமெல்லாம் இருக்கும். அதாவது வார்த்தை ஒன்னா இருக்கும், ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு முரண்பட்ட 2 பொருள்கள் இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அரபி வார்த்தைகள் இருக்கின்றன. ஒரு வார்த்தைக்கு முரண்பட்ட 2 அர்த்தம். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேனே, அரபி மொழியில ஜவுஜுன் யாரு? கணவன் மட்டுமல்ல, மனைவி. கணவனுக்கும் ஜவுஜுன், மனைவிக்கும் ஜவுஜுன். அதே போலதான் அரூசுன். இந்த காலத்துல 2ஆ பிரிச்சாங்க, அரூசுன் அரீசுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ஒரே வார்த்தை தான். அரூசுன்னு சொன்னா மணமகனுக்கும் சொல்லலாம், மண மகளுக்கும் சொல்லலாம். அதே போலதான் குர்உன், சுத்தத்துக்கும் சொல்லலாம், மாதவிடாய்க்கு சொல்லலாம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு, நேர் முரண்பட்ட வார்த்தைகள். உதாரணமா பாருங்க, மௌலா. மௌலானா எஜமானனுக்கு சொல்லலாம், அடிமைக்கு சொல்லலாம், அல்லாவுக்கு சொல்லலாம், அடியானுக்கு சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி அரபி மொழியில விசாலமான பழக்கங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே யார் அரபி மொழியை கற்றுக்கொள்ளவில்லையோ, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அவங்க யாருன்னு சொன்னா, 2 கண்களும் குருடானவர்கள், காதும் செவிடானவர்கள், வாயும் ஊமையானவர்கள். அதே போல காசு பணம் நிறைய வசதி இருந்தா கூட ஃபக்கீர் மிஸ்கின், யாசகம் கேட்கக்கூடிய ஃபக்கீர் மிஸ்கின்கள், அரபி மொழி தெரியாதவங்க. புரியுதுங்களா? நமக்கு என்ன மண்டையில விளங்குது? அல்லாஹ் தான் நமக்கு மண்டையில விளங்கணும். சில நாளைக்கு முன்னாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்த வெள்ளக்கார பெண்மணி அவங்க சொல்றாங்க, எப்போது நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேனோ, அதற்கு பிறகு அரபி மொழியை படித்தேனோ, அப்போதுதான் எனக்கு புரிந்தது என்னுடைய நாவுக்கும் அறிவு வந்தது என்று. எப்படி சொல்றாங்க? என்னுடைய அறிவுக்கு மட்டும் அறிவு வரல, அறிவுக்கு அறிவு இருக்குல்ல, நான் அரபி மொழியை தெரிஞ்சதுக்கு பிறகுதான், கற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நாவுக்கு கூட அறிவு இருக்கு போல இருக்கு. எதுக்கு? லிசான், இன்னலி லிசானி அக்கலன், என் நாவுக்கு கூட அறிவு இருக்கு என்பதை எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்? அரபி மொழியை படிக்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. நமக்கு விளங்குமா? விளங்குனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து இன்னொரு ஒரு பெரிய இஸ்லாமியை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு வெள்ளக்கார தத்துவ மேரி அவர் சொல்றாரு, அவருடைய கடைசி காலத்தில் சொல்றாரு, நான் ரொம்ப என் லைஃபை வீணாக்கிட்டேன், நான் அரபி மொழி மட்டும் படித்திருப்பேனானால், அரபி மொழி மட்டும் கற்றுக்கொண்டிருப்பேனே ஆனால், இதுவரை நான் எழுதிய தத்துவ ஞானங்களை விட இன்னும் எவ்வளவோ எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரொம்ப பிரபலமாக அவருடைய எழுத்துக்கள், ஆர்டிகள் வந்து வெளிநாடுகளில் வந்து பயன்படுத்தப்படும். வாழக்கூடியவர் தான். அவர் சொல்றாரு, நான் வந்து அரபி மொழியை படிக்காம ரொம்ப பெரிய மிஸ் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன். நான் மட்டும் அரபி மொழியை படிச்சிருந்தேன்னு சொன்னா இன்னும் எனக்கு தத்துவங்கள் ஞானங்கள் எவ்வளோ வந்திருக்கும், இதை விட எத்தனையோ மடங்கு வந்திருக்குன்னு சொல்லி. நமக்கு எங்க ஊரா சுத்திரமா இந்த ரமதானம் வந்து வரப்போகுது, கடைசி 10 வரப்போகுது, எங்கடா சட்டை வாங்குறது, எங்கடா ட்ரெஸ் வாங்குறதுன்னு ஊர் சுத்த தெரியும். எங்கடா வந்து சஹருக்கு சாப்பாடு விற்கிறாங்க, இஃப்தாருக்கு சாப்பாடு விற்கிறாங்க, பொரிச்சது எங்கே விற்கிறாங்க, வறுத்தது எங்கே விற்கிறாங்கன்னு ஊர் சுத்த தான் தெரியும் நமக்கு. கல்வியை தேடி எங்கேயாவது அலைஞ்சிருக்கிறோமா, சுற்றி இருக்கிறோமா? கல்விக்காக வேண்டி கஷ்டப்பட்டுருக்கிறோமா? கல்விக்காக வேண்டி ஏதாவது இழந்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. என்னத்தை இழந்திருக்கிறோம்? அல்லாஹ் நாடினாலே தவிர. சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முதல்ல அல்லாஹு தஆலா குத்திப அலைக்கும் ஸியாம் என்று கட்டளையிட்டான். அப்ப நோன்பு கட்டாய கடமை என்று எல்லாரும் புரிஞ்சு கொண்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வ அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன் அல்லது ஃபிதியத்து தஆமி மிஸ்கின், 2 கிராத் இருக்கு. அப்ப இந்த வசனம் இறங்கின உடனே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாருக்கு சிரமமா இருக்குமோ அவங்க ஒரு மிஸ்கின் அளவுக்கு உணவு அளித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? கானமன் அராத அன் யுஃப்திர் வ யஃப்ததிய ஹத்தா நஸலத்தில் ஆயத்துல்லதி பஅதஹா ஃபனஸஹத்ஹா. சஹாபாக்கள் யாரு விரும்புகிறாங்களோ அவங்க நோன்பை விட்டு ஃபிதியா கொடுத்து கொண்டிருந்தார்கள். கடைசியா அடுத்த வசனம் 185வது வசனம் இறங்குகின்ற வரை இதுதான் சஹாபாக்களுடைய அமலாக இருந்தது. அது 1 வருஷமோ 2 வருஷமோ அவ்வளவுதான் கேப். சரிங்களா? அதே போல இன்னொரு அறிவிப்பு பாருங்க, அதே சலமா இப்னு அக்வா அறிவிக்கின்றார்கள். இவங்க ரொம்ப பெரிய வீரமான சஹாபி. புரியுதா? அதாவது கால்நடையா ஓடி போய் எதிரிகளை தாக்குறதுல மிகப்பெரிய துணிச்சலான சஹாபி. எத்தனை 100 பேர் இருந்தாலும் தனியா சிங்கிளால சமாளிச்சிருவாரு. அன்னஹு கால் குன்னா ஃபி ரமதான் அலா ஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஷாஅ ஸாம வ மன் ஷாஅ அஃப்தர். யார் விரும்புகிறாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்வார், யார் விரும்புகிறாரோ அவர் நோன்பை விட்டுக் கொள்வார். ஃபஃப்ததா பி தஆமி மிஸ்கீனின், நோன்பை விட்டுவிட்டு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்து அவர் ஃபிதியா தேடிக்கொள்வார். ஃபிதியானா பரிகாரம் தேடிக்கொள்வார்.
அதுக்கு பிறகு ஹத்தா உன்சிலத் ஹாதிஹில் ஆயத்து ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. இந்த வசனம் இறங்குகிற வரை இதுதான் சஹாபாக்களுடைய அமலாக இருந்தது. இது 185வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரெல்லாம் ரமதான் மாசத்தை உள்ளூரில் இருந்தவராக பெற்றுக்கொள்வாரோ கண்டிப்பா அவர் நோன்பு வைத்தே ஆக வேண்டும், அவர் ஃபிதியா கொடுத்து கொள்ள முடியாது என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்ற வரை இதுதான் சஹாபாக்களுடைய அமலாக இருந்தது. அடுத்தது இரண்டாவது, ரமதான் மாசத்துல நோன்பு இருக்கணுங்க. இது கட்டாய சட்டமாகிவிட்டது. பிலா தஃப்ரீகின் பைனல் முத்தீகி வ கைரில் முத்தீக். நோன்பு வைப்பது உங்களுக்கு சிரமமோ அல்லது லேசோ, இங்க அது பேச்சு கிடையாது. நீங்க முஸ்லிமாக உள்ளூரில் இருப்பவராக சுகமானவராக இருக்கின்ற போது கண்டிப்பா உங்கள் மீது நோன்பு கட்டாயம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இஃப்தார் செஞ்சதுக்கு பிறகு, இஃப்தார் செய்ததுக்கு பிறகு நீங்கள் விழித்திருக்கிற நிலையில் வரைக்கும் ஃபலக்க அன் தஅகுல வ தஷ்ரப், நீங்க சாப்பிடலாம், குடித்துக் கொள்ளலாம். ஆனா நீங்க தூங்கிவிட்டால் முடிச்சு. அதோட அடுத்த நாள் சூரிய மறைகிற வரை அலைக அன் தசூம் அன் தகூன பிலா அக்லின் வ ஷுர்பின் பினியத்தி ஸௌம். அடுத்த நாள் சூரிய மறைகிற வரை நீங்க உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் நோன்புடைய நீயத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், ரொம்ப கஷ்டம். அப்படியும் சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு சில சம்பவங்கள் நடக்கின்றன. அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு அதை லேசாக்கி விட்டான். அது என்ன சம்பவம்? அப்ப 2 படித்தரங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது படித்தரம் என்ன? ரமதானுடைய மாசத்துல நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஆனால் பைனல் முத்தீக் வ கைரில் முத்தீக், யாருக்கு சக்தி இருக்குமோ அவர் வைக்கட்டும், சக்தி இல்லாதவர் ஃபிதியா கொடுத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். இரண்டாவது என்ன? அதெல்லாம் கிடையாது. சக்தி இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது. நீங்க நோன்பு வைத்தாகணும். அந்த இஃப்தாருக்கு பிறகு நீங்கள் விழித்திருக்கிற வரை நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம், குடித்து கொள்ளலாம். ஒன்ஸ் நீங்கள் தூங்கி விடுவீர்களே ஆனால் அதற்கு பிறகு நோன்பை அடுத்த நாள் குரூபு ஷம்ஸ் வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்கள் நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும். அடுத்து மூன்றாவதாக இந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா கொஞ்சம் எளிதாக்கி தருகிறான். அது எப்படி என்று சொன்னா, நீங்க நோன்பு வைங்க பகல் நேரத்தில் மட்டும். அதாவது ஃபஜ்ர் சாதிக், அதாவது சுபுஹு தொழுகையினுடைய சூரியன் உதயமாகுவதிலிருந்து மக்ரிப் சூரியன் மறைகிற வரை மட்டும் நீங்கள் உணவில்லாமல் குடிநீர் இல்லாமல் உங்களுடைய மனைவியை விட்டு தூரமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், அது வரைக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டான். இப்போ மகரிபு தொழுகிறோம், நோம்பு திறந்தோம், மகரிபு தொழுதோம், தூங்கணும், எந்திரிச்சோம் சாப்பிடலாம், தூங்கணும் எந்திரிச்சோம் சாப்பிடலாம். முன்னாடி அப்படி கிடையாது. ஒன்ஸ் படுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். இங்க பாருங்க, யா அர்ஹமர் ராஹிமீன். இது சம்பந்தமா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய ஒரு அறிவிப்பை நாம் படிப்போம். கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான ரஜுலு ஸாயிமன் ஃபஹதர அல்-இஃப்தாரு ஃபநாம قبل أن يفطر لم يأكل ليلته ولا يومه حتى يمسي. சஹாபாக்கள் எப்படி என்றால், நோன்பாளியாக இருந்து அவர் இஃப்தார் செய்ய வராரு, இஃப்தாருடைய நேரம் வருது, அந்த நேரத்தில் அவருக்கு தூக்கம் மிகுந்து தூங்கி விடுவாரே, ஆனால் களைச்சு போய், அவங்கெல்லாம் உடல் உழைப்பு செய்கிறவங்க அல்லவா, விவசாயம் செய்கிறவங்க, அதே போல் ஒட்டகங்களை கொண்டு தண்ணீர் இறைக்கிறவங்க, காடுகளில் போய் விறகு எடுத்து கொண்டு வந்து விற்கிறவங்க, புரியுதுங்களா? அந்த காலத்தில் சஹாபாக்கள்லாம் கூலி வேலை செய்பவர்களாகவும் அதே போல் அடிமைகளாகவும் அதே போல் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. இன்றைய காலத்தில் உள்ள அரபுகள் கஃபீல்களை பார்த்துட்டு இதே போல் வசதியானவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு ரொம்ப பேர் நினச்சிருக்கிறாங்க. இன்றைய காலத்தில் கஃபீல் இருக்காங்கல்ல அரபுகளில், எல்லாம் முதலாளிகளாக, இவங்களை பார்த்துட்டு சஹாபாக்கள் இப்படி தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சஹாபாக்கள் எல்லாரும் யாருன்னு சொன்னால் அன்றாட வேலை செய்யக்கூடியவர்கள். ஒரு சிலரை தவிர அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற அந்த செல்வந்தர்களான சஹாபாக்களை தவிர முஅதமு ஸஹாபா கானூ ஃபுகரா மசாகீன்.
சஹாபாக்கள்ல பெரும்பாலானவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஃபக்கீர்களாக, மிஸ்கீன்களாக இருந்தார்கள். புரிஞ்சுச்சா? அப்ப அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அவருக்கு தூக்கம் மிகுந்து தூங்கி விடுவாரேயானால் முடிஞ்சிச்சு. அதோட அவரு அன்றைய இரவும் சாப்பிடக்கூடாது, அன்றைய பகலிலும் சாப்பிடக்கூடாது. ஹத்தா யும்சிய, மாலை நேரத்தை, சூரியன் மறைவதை அவர் அடைகின்ற வரை. கைஸ் இப்னு சிர்மா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், இவர் நோன்பாளியாக இருந்தார். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்தது. மனைவி இடத்துல வந்தாரு. மனைவி இடத்துல கேட்டாரு, இந்தக தஆமுன், ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லி. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி இருக்கு, அதுவும் அன்லிமிட்டெட் கஞ்சி இருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? வடை இருக்கு, அன்லிமிட்டெடு சமோசா இருக்குது, நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? சுண்டல் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூட சே ஒரு தந்தூரி சிக்கன் வாங்கியிருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான் மனுஷன். இவன் என்ன நோம்பாளியோ தெரியல. புரியுதா இல்லையா? நம்ம நோன்பு வைக்கிறத ரொம்ப பேருங்க அந்த சஹர் இஃப்தாருக்காக வேண்டி, அதுலேயும் குறிப்பாக இந்த இஃப்தார் இருக்குதே, இஃப்தார் பார்ட்டி, சில பேர் சொல்லுவாங்க பரக்கத்தான் நோன்பு திறக்கணும். அட பாவி பேல, பரக்கத்தான் நோன்பு திறக்கிறதுனா என்ன தெரியுமா? அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார் துவா கேட்டு நோன்பு திறக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பரக்கத்தான நோன்பு திறத்தல். எதுவல்ல வகை வகையா சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்க முடியாம திகைச்சு போய் மயக்கம் வந்து என்ன தூக்கி விடுறதுக்கு 2 ஆள் வர்ற அளவுக்கு, அதுக்கப்புறம் போய் தக்பீர் கட்டுனா ஃபாத்திஹா சூறாவை ஒரு ஆயத்தை கூட முழுசா ஓத முடியாத அளவுக்கு நிறுத்தி நிறுத்தி ஓதி, அடுத்த சூறாவை ஓத முடியாத அளவுக்கு மயக்கம், அப்புறம் ருக்கு போனா ருக்குல ஒரு 7 தஸ்பீ சொல்லக்கூடிய அளவுக்கு கூட குனிய முடியாது. ஏன்? வயிற்றுல சாப்பிட்டதெல்லாம் தொண்டைக்கு வந்துடும், கண்ணுக்கு வந்துடும். அதோட 2 தஸ்பீ சொல்லி உடனே எந்திரிக்க வேண்டியது. அல்லது ருக்கு கூட முழுசா அப்படி இப்படி இருக்கு பாருங்க, அப்படி முதுகு அப்படியே கரெக்டாக அப்படி இருக்கணும். அப்படி இருக்காது. சில பேருக்கு இஃப்தார் செஞ்சவங்க முதுவை பாருங்க இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ஏன்னா அவ்வளோ வயிற்றுல வச்சு திணிச்சிருக்கிறார்ல, எப்படி அவரால் குனிய முடியாது. நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதுனால நமக்கு அப்படி ஆகி போச்சுங்க. ஏன்னா உண்மையிலேயே நோன்புல குறைவாக சாப்பிட்டு குறைவாக இஃப்தார் செய்கிறது பாருங்க, அதில் அவ்வளோ பெரிய தாக்கத்து இருக்குது. உணவை குறைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ராகத்தாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம யஸ்ஸிர். நானும் அப்படி தான், என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன், என் கதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பயானாகி போயிடுது. ஆரம்பத்தில் என்னென்னு சொன்னால், எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடுத்தான்னு சஹரில் வச்சு திணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, நோம்பு திறக்கத்தா, நோம்பு வச்சுருந்ததா, சாப்பிடாமல் இருந்ததான்னு சொல்லிட்டு இஃப்தாருக்கு வச்சு திணிப்பாங்க. இப்படியே பழகி போயிட்டோம். கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவை குறைச்சி சஹருக்கு கொஞ்சம், அதே போல் இஃப்தாருக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது மாஷா அல்லாஹ் ராகத்தாக இருக்குது. எந்த ஒரு விதமான ஒரு அசதியோ அல்லது சோர்வோ தெரியறதில்ல. புரியுதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் காலையிலேருந்து கிளாஸ் எடுக்கிறோம், பயான் பண்ணுறோம், இன்னும் அடுத்தடுத்து அல்ஹம்துலில்லாஹ் வேலை செய்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? நம்ம எதுக்கு பழகுறோமோ அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோங்க. இதாங்க விஷயம். எதை நம்ம பழகுறோமோ அது நமக்கு லேசாகிடும். அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துரும். அதனால நல்லதுக்கு பழகணும்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்நாளெல்லாம் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு 18-19 வயசுல மௌத்தா போனாங்க. அதுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் வாழ்நாள் நோன்புங்க. எது சாப்பிட்டாங்க? நம்மளை மாதிரி தட்டு சோறு பிரியாணியாக சாப்பிட்டாங்க. பேரிச்சம்பழம், நோன்பு திறக்கிறதுக்கு தண்ணி, பேரிச்சம்பழம், அதே போல் சஹரில் பேரிச்சம்பழம், தண்ணி. இதுதான் அவங்க லைஃப்பில், இதுதான் வாழ்நாள் ஃபுல்லாகவே. அவ்வளவு நோன்பு வைப்பாங்க, அவ்வளவு வேலை செய்வாங்க, அவ்வளவு பயான் பண்ணுவாங்க, அவ்வளவு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு பகலெல்லாம் இபாதத்து பண்ணிக்கிட்டு ராத்திரியெல்லாம் இபாதத்து பண்ணிக்கிட்டு, அல்லாஹ் தான் போதுமானவன். நம்ம மண்டையில் என்ன திணிச்சாங்கன்னு சொன்னால், நல்லா சாப்பிடுங்க, நல்லா இபாதத்து பண்ணணும். அட அறிவாளி, நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கலாம்டா. நல்லா சாப்பிட்டா என்ன செய்யலாம்? நல்லா தூங்கலாமே தவிர நல்லா இபாதத்து பண்ணவே முடியாது. ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க, நல்லா தின்னா நல்லா தண்ணி குடிப்பேன், நல்லா தண்ணி குடிச்சுன்னா நல்லா தூக்கம் வரும், நீ எப்படா இபாதத்து பண்ணுவேன்னு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க, நான் அவங்க சொன்னதை சொல்லிட்டேன். அப்போ அந்த சஹாபி பாருங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாரு. மனைவி சொல்கிறாங்க சாப்பாடு இல்லை. இஃப்தாருக்கு ஒன்றுமே இல்லைங்க அவங்க வீட்டில். அந்த மனைவி சொல்கிறாங்க, சரி நான் என்னுடைய சகோதரிகள் வீட்டில் போய், பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வெளியே போகிறாங்க. இவர் களைச்சிருந்தார், அவர் அப்படியே தூங்கிட்டார். காலத்தில் ஒலாக்கின் அன்தலிகு ஃபஅத்லுபு லக வகான யௌமஹு யஅமல் ஃபகலபத் ஐனாஹு ஃபஜாஅத்ஹு இம்ரஅத்துஹு ஃபலம்மா ரஅத்ஹு காலத் கைபத்தல் லக். அச்சோ என் புருஷன் நாசமாக போயிட்டானே அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பெண்மணி. புரியுதா இல்லையா? சாப்பிடாம தூங்கிவிட்டார். இப்போ அடுத்து எந்திரிச்சாருனால சாப்பிட முடியாது.
ஃபலம்மன் தஸஃபன் நஹார் குஷிய அலைஹி. அடுத்து மதிய நேரம் வந்தவுடனே அடுத்த நாள் அவருக்கு மயக்கம் வந்து விட்டது. ஏன்னா அவங்க சஹருக்கு சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க முந்தைய சஹர்லையும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சஹாபிக்கு ஆகிவிட்டது என்பதாக சஹாபாக்கள் போய் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க அந்த சஹாபாக்கள் மேல எவ்வளவு கருணை உள்ளவன். உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டா, உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபது இலா நிசாயிக்கும் ஃபஃபரிஹு பிஹா ஃபர்ஹன் ஷதீதன் வநஸலத் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. இது அடுத்து வரங்க. முதல்ல இது வரைக்கும் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சஹாபி வித்தியாசமா கருப்பு நூல் வெள்ளை நூலை தலையில வச்சுக்கிட்டு தூங்கி தூங்கி கடைசியில் சூரியனே உதயமாயிருச்சு. அப்போ அல்லாஹு தஆலா ஹஜ்ரத்து நீ இப்படி புரிஞ்சுக்குங்க ஹஜ்ரத்து, இது கினாயாவா சொல்லப்பட்டதுன்னு சொல்லி மினல் ஃபஜ்ருங்கிற வார்த்தையை சேர்த்து இறக்கலாம். இதுல ரெண்டு சம்பவம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ராத்திரில மனைவிமார்களிடத்துல வீடு கூடக்கூடாதுன்னு இருந்துச்சு ரமதானுடைய இரவுல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவி இடத்துல வீடு கூட்டிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அடின்னு அடிச்சுக்கிட்டாங்க. அடினா என்ன வார்த்தையால, யா ரசூலுல்லாஹ் தப்பு பண்ணிட்டனே, என்னுடைய இந்த இரவுல என்னுடைய மனைவி இடத்துல சேர்ந்துட்டனே, நாசமா போயிட்டனேன்னு அழிஞ்சு போயிட்டனேன்னு சொல்லி அவ்வளவு கதறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கினா பரவாயில்லைங்க, நோன்புடைய பகல்ல நீங்க விலகி இருங்க, நோன்புடைய இரவுல உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதுன்னு சொல்லி. அதே போலதான் நீங்க சூரியன் உதித்ததிலிருந்து மறைகிற வரைக்கும் சாப்பிடாம இருங்க. அடுத்து சூரியன் மறைஞ்சதிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஆக இப்படி 3 படித்தரங்களாக நோன்பு கடமையாக்கப்பட்டது. புரியுதுங்களா? கடைசியா பாருங்க, மூன்றாவதாக இந்த சிரமமும் நீக்கப்பட்டு நோன்பு வைப்பது லேசாக்கப்பட்டது. அதாவது இரவில் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதிகாலையிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை மட்டும் நோன்பு வைத்தல் போதுமானது என்ற சலுகை கொடுக்கப்பட்டது. இந்த சட்டம்தான் மார்க்கத்தின் இறுதியான சட்டமாக ஆக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதலாவது நோன்பு வைக்கணும். அந்த நோன்பு வைப்பதில் முடியாதவர் மட்டுமே ஃபிதியா கொடுத்து கொள்ளலாம். ஆனால் கண்டினியூவா நோன்பு வைக்கணும். ஒன்ஸ் ராத்திரில சாப்பிட்றத விட்டுட்டு தூங்கிட்டா முடிஞ்சு போச்சு. இரண்டாவது அந்த மாதிரியான சட்டம், நீங்க இரவுல தூங்குனா நீங்க அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுங்கிற சட்டம் நீக்கப்பட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு, மூன்றாவதாக பகல்ல மட்டும் நோன்பு, மற்றபடி நீங்க சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கொள்ளலாம். அதே போல எதுவும் உறுதியாக்கப்பட்டு விட்டது, நோன்பு எல்லார் மேலேயும் கடமை. நோன்பு ஃபிதியா கொடுத்து கொண்டு நம்ம நோன்பு இல்லாமல் இருக்கலாம் என்று முடியாது. அதுக்கு சில வகையினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? அது யாரு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ரமதான் மாதம் ஆரம்பிப்பதையும் முடிவதையும் உறுதி செய்கிறது. கைஃப நபுத ரமதான் வ கைஃப நஹ்திமுஹு. ரமதான் மாசத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது? இன்றைய காலத்தில் இது நாம் மிக முக்கியமாக தெரிந்து அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஹதீஸுகளில் விளையாடக்கூடிய மக்களும் ஹதீஸுகளை அறிவை கொண்டு வளைக்கக்கூடிய மக்களும் உருவாகிவிட்ட ஃபித்னாவுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம். முந்தைய காலத்தில் இந்த ஃபித்னா குறைவாக இருந்தது, இந்த காலத்தில் ஃபித்னா கொஞ்சம் இது அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறான நிலைப்பாட்டை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டை மறுப்பதற்காக வேண்டியும் அதற்கு பதில் சொல்வதற்காக வேண்டியும் தான் உஸ்தாத் அவர்கள் இந்த ஒரு பகுதியை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். கவனிங்க, ரமதான் மாதத்தை ஆரம்பிப்பது முடிவு செய்கிறது. எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், நல்லா கவனிங்க. ரமதானுடைய தலைப்பிறையை புறக்கண்ணால், நம்முடைய கண்களால் தெளிவாக பார்க்க வேண்டும். அது கண்ணால் பார்க்கிறது, பைனாக்குலரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் சரி, எதை வச்சு பார்த்தாலும் சரி, ஆனால் கண்ணால் நீங்கள் அதை பார்க்கணும். கண்ணால் பார்க்காம வெறும் கருவிகள் உறுதி செய்யுமே ஆனால் அதை வைத்து நம்ம ரமதானை முடிவு செய்ய முடியாது. அதே போல உங்களுடைய அறிவியல் கணக்குகள், சந்திரனுடைய மன்சில்களை அறிந்து அந்த அறிவியல் கணக்குகளின்படி நீங்கள் பிறை உதிப்பதை மறைவதை முடிவு செய்வீர்களே ஆனால் அதை கொண்டு ரமதானை ஆரம்பிக்க முடியாது, முடிக்க முடியாது. அப்ப ரமதானுடைய தலைப்பிறையை புறக்கண்ணால் தெளிவாக பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? நம்பிக்கைக்குரிய ஒருவரோ அல்லது பலரோ பிறையை பார்த்ததாக நமக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்ம ரமதானை ஆரம்பிப்போம். பார்க்கவும் இல்லை, பார்த்ததாக நமக்கு சாட்சியும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வோம்?
நம்ம ஷாபானுடைய மாதத்தை 30 பூர்த்தி செய்துவிட்டு ரமதானை ஆரம்பிப்போம். அப்ப ரமதானை முடிக்கணும். அப்பொழுது என்ன செய்வோம்? பார்க்கவில்லை, பார்த்ததாக யாரும் சாட்சியும் சொல்லவில்லை என்றால் ரமதானை 30 பூர்த்தி செய்து ரமதானை நிறைவு செய்வோம், பெருநாளை நாம் கொண்டாடுவோம். புரியுதுங்களா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தெளிவான உறுதி செய்யப்பட்ட சட்டம் இதுதான். இது ஒன்று, நாம் பிறையை நம்முடைய புறக்கண்ணால் பார்க்க வேண்டும். இரண்டாவது, பிறையை பார்த்தவருடைய சாட்சி வேண்டும். அப்படி இல்லை என்றால், இந்த இரண்டும் கிடைக்கவில்லை என்றால் நாம் மாதத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஷாபானை பூர்த்தி செய்து ரமதானை ஆரம்பிக்க வேண்டும், ரமதானை பூர்த்தி செய்து நோன்பை விட வேண்டும். அப்ப ரமதான் மாதம் வந்துவிட்டது என்பதை உறுதி செய்வதற்கு 2 நமக்கு அவசியமாகிறது. ரமதான் மாதம் வந்துவிட்டது, கத் ஹதர ரமதான், கத் தஹல ரமதான், ரமதான் நமக்கு நுழைந்து விட்டது என்பதை உறுதி செய்வதற்கு நமக்கு லாபுத்த மின் அஹதில் அம்ரைன், 2 விஷயங்களில் ஒன்று அவசியம். ஒன்று என்ன? நம்பிக்கைக்குரிய ஒருவர் பிறையை பார்த்திருக்க வேண்டும், பார்த்து அவர் நமக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். அப்படி யாருமே பிறையை பார்க்கவில்லை என்றால், பிறையை எப்ப பார்க்கணும்? ஷாபானுடைய பிறை 29 பூர்த்தியாகிவிட்டால், ஷாபானுடைய பிறை 29 பூர்த்தியாகிவிட்டால் அன்று நாம் பிறையை தேட வேண்டும். அறிவியலின்படி இந்த பிறை இருக்குதே, சூரியன் உதிக்கும் பொழுது அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிழக்கில் இதுவும் உதிச்சிரும். ஆனா இந்த பிறையானது சூரியன் மறைந்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் நீடிச்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த பிறையை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் பிறை உதித்தல் என்பதாக சொல்லப்படும். காலையில உதித்ததை யாரும் கண்ணால பார்க்க முடியாது. அதனால அதை விலாதத்துல் ஹிலால் என்று சொல்வார்கள், பிறை பிறந்து விட்டது என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு எந்த பிறையை மேற்கு திசையில் சூரியன் மறைந்ததற்கு பிறகு நாம் கண்ணால் பார்ப்போமோ அதை துலு அல் ஹிலால், பிறை உதித்து விட்டது, மாதத்திற்கான பிறை தெரிந்து விட்டது, மாதத்திற்கான பிறை தெரிந்து விட்டது, அதான் அஹல்லல் ஹிலால் என்று சொல்லப்படும். அதுதான் நமக்கு மாதத்தினுடைய ஆரம்பமே தவிர காலையில் சூரியனோடு சேர்ந்து பிறை பிறப்பது விலாதத்துல் ஹிலால் பான், புரியுதுங்களா? அது நமக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அது அறிவியல் படி எவ்வளவுதான் உறுதியான செய்தியா இருந்தாலும் இஸ்லாமிய மாதத்தை ஆரம்பிப்பதற்கு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அரேபிய வழக்கம்தான் இஸ்லாமிய ஷரியாவுடைய வழக்கமும். அதுல எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். அவர்களும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. மேற்கு திசையில் சூரியன் மறைந்ததற்கு பிறகு பார்க்கப்பட்ட பிறையை கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தை ஆரம்பித்தார்கள், மாதத்தை முடித்தார்கள். எதை கொண்டு அல்ல, மன்சில்களின் கணக்குப்படி பிறை காலையில் உதித்துவிட்டு பிறந்து விட்டது, உதிப்பதில் பிறந்து விட்டது என்பதை கணக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தை ஆரம்பிக்கவில்லை, மாதத்தை முடிக்கவில்லை. இது எல்லா அரபுகளுக்கும் தெரிந்த மன்சில்களுடைய கணக்கின் அடிப்படையில் உறுதியான ஒரு விஷயமாக இருந்தது. இது இன்றைக்கு புதுசா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தி என்பதாக யாரும் நினைத்து புத்தி கெட்டவங்களா போயிடாதீங்க. சில பேர் அப்படித்தான் பேசுவாங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்ததுனால தாங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அட முட்டாளுக்கு பிறந்த முட்டாளுகளா, இது பல்லாயிரம் வருஷம், ஒரு வருஷம் அல்ல பல்லாயிரம் வருஷம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அல்ல, அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சூரியன், சந்திரன், அதே போன்ற நட்சத்திரங்களுடைய மன்சில்கள் என்பது இந்த பூமியில அல்லாஹு தஆலா இறக்கிய முதல் கல்வி. அதுதான் நான் சமீபத்தில் தினத்தந்தி பேப்பர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது ஞாபகம் இருக்கு, கட் பண்ணி கூட வச்சிருந்தேன். அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய உதிப்புகள், மறைதல், அது போன்று அதனுடைய பெயர்கள் எல்லாம் மனிதன் அறிந்து வைத்திருந்தான், எழுதி வைத்திருந்தான்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா இல்லையா? அதே போல சந்திரனுடைய அந்த மன்சில் இருக்கு பாருங்க, 29 மன்சில், இதனுடைய ஒவ்வொரு பேரும் அரபுகளிடத்தில் அன்றைய காலத்தில் சாதாரண தாய் வழி கல்வியாக படிக்கப்பட்டு கொண்டிருந்தது, புரியுதுங்களா? அதனால புதுசா கம்ப்யூட்டர் டெலஸ்கோப் சந்திர மண்டலத்துக்கு போய் இதை கண்டுபிடிச்சான்னு யாராவது ஒருத்தன் பேசினானா அவன் சரியான முட்டாள். அதை மனுஷன் இன்னும் நிறைய தெளிவாக கண்கூடா தெரிந்து கொண்டான், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இந்த இல்ம் என்பது முதல்ல
நீங்க தப்சீருடைய இல்முல பார்த்தீங்கன்னு சொன்னா இமாம் தபரி சொல்றாங்க, இந்த பூமியில அல்லாஹ் முதலாவதாக இறக்கிய இல்மு எது? இல்மு ஸமா, வானத்தினுடைய கோள்களை பற்றிய இல்மு தான் முதலாக பூமியில மனிதர்களுக்கு ஏற்படுத்தின இல்மு. அதனால தாங்க வாரம் என்பது 7 நாள், திங்கள் செவ்வாய், உலகமெல்லாம் ஒரே நாளா இருக்கு. இங்கே திங்களும் அமெரிக்காவில் செவ்வாய்க்கிழமையும் ஆப்பிரிக்காவில் புதன்கிழமையும் கிடையாது. புரியுதுங்களா? திங்கள் கிழமைனா எல்லாரும் அந்த திங்கக்கிழமையில 24 மணி நேரத்தில் நம்ம சுற்றி வந்துடுவோம். இப்போ நமக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க அவங்க நாளை ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க திங்கக்கிழமையில் இருக்கும்போதே நம்ம திங்கக்கிழமையில் வந்துடுவோம். இப்போ அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில எவ்வளோ நேரம் வித்தியாசம் இருக்குது? அடுத்த ஒரு நாளுக்குள்ளார எல்லாருமே அந்த ஒரு நாளில் சுற்றி வந்துடுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க திங்கக்கிழமையை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளார அமெரிக்காக்காரங்க திங்கக்கிழமைக்குள்ளார வந்துடுவாங்க. அந்த 24 மணி நேரம், வெள்ளிக்கிழமை இங்கே நம்ம ஜும்மா தொழுதோம்னா உலகம் ஃபுல்லாக அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார ஜும்மா தொழுது முடித்து விடுவார்கள். அப்போ ரமதான் மாசத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் என்ன நமக்கு வேண்டும்? ஒன்று, லாபுத்த அந்நரல் ஹிலால ஃபி மக்ரிபி ஷம்சி, சூரியன் மறைந்ததற்கு பிறகு மறையக்கூடிய அந்த இடத்து திசையில நாம் பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும். ஃபஇன்லம் நரஹு, அப்படி நாம் பார்க்கவில்லை என்றால் ஃபலா புத்த அன் நுக்மில இத்தத ஷஅபான் 30 யௌமா, அப்படி நாம் செய்யவில்லை என்றால் ஷாபானை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், قال الشهر 29 லைலத்தன், மாதம் என்பது 29 இரவுகள். மாதம் என்பது 29 இரவுகள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? 29 இரவு முடிந்தவுடனே அடுத்து நீங்க பிறையை தேடணும். ஃபலா தஸூமு ஹத்தா தரவுஹு, அந்த பிறையை பார்க்கின்ற வரை நீங்கள் நோன்பை ஆரம்பித்து விடாதீர்கள். ஃபஇன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு அந்த பிறை பார்ப்பது மறைக்கப்பட்டு விடுமே ஆனால் ஃபஅக்மிலுல் இத்தத 30, ஷஅபானுடைய மாத எண்ணிக்கையை, அல் இத்தானா எண்ணிக்கை, மாத எண்ணிக்கையை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி இல்லாம நாங்க அறிவியல் கணக்கு வச்சிருக்கிறோம், நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நோன்புடைய கணக்கு இருக்கு, 2000 வருஷத்துக்கு பின்னாடி வரைக்கும் எங்களுக்கு நோன்புடைய கணக்கு இருக்கு, இந்த பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த முட்டாள்கள் பாருங்க, இந்த ஹிஜ்ரி கேலண்டர் வச்சிருக்கிறவங்க கடைசியில் இந்த ஷைத்தான் இவர்களை எந்த அளவுக்கு வழிகெடுத்துட்டான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரஃபா நாளையே குறை சொல்லக்கூடிய அளவுக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்று நோன்பையே முதல் நோன்பை தவற விட்டு அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அத்துமீறல் சென்று விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவங்களாகவும், ஹதீஸுகள் தேவையில்லை, நமக்கு குரானில் தெளிவாக இருக்கும்போது எதுக்கு இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள, இந்த ஹதீஸினால தான் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது, பிறை மாறுபடுகிறது, ஒவ்வொருத்தங்க ஒரு பிறையை எடுத்துக்கொண்டு அவங்க மாறுபடுறாங்க. இப்படியெல்லாம் மனிதர்களுடைய சில தவறுகளை காரணமாக சொல்லி ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்க பிறையை பார்த்து தாங்க நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் நீங்க நோன்பை விடணும். ஃபஇன் ஹுப்பிய அலைக்கும், உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடுமே ஆனால், தெரியவில்லை என்றால் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, ஷஅபானுடைய மாத எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், 30 நாட்களாக. அதே போல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க, இதா ரஅய்துமுல் ஹிலால ஃபஸூமு, நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை ஆரம்பியுங்கள். இது என்ன பிறை? ஷாபானுடைய முடிஞ்ச ரமதானுடைய பிறையை பார்த்தால். வ இதா ரஅய்துமுஹு, நீங்கள் பிறையை பார்த்தால் ஃபஅஃப்திரு, நோன்பை விட்டு விடுங்கள். இது என்ன பிறை? ஷவ்வாலுடைய பிறை. என்றுக்கு பிறை எப்படி தெரியும்? ஷவ்வாலுடைய பிறை. ஃபஇன் ஹும்ம அலைக்கும், உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடுமே ஆனால், அதாவது பிறை தெரியல, ஷவ்வாலுடைய பிறை தெரியவில்லை என்றால் 29 முடிஞ்சு நீங்க பார்த்தீங்க, ஷவ்வாலுடைய பிறை தெரியல, ஃபஸூமு 30 யௌமன், நீங்கள் நோன்பை 30ஆக நோற்று விடுங்கள். ரவாஹு முஸ்லிம். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஷஅபான் மா லா யதஹஃபது மின் கைரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாசத்துல ரொம்ப பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள், வேற மாதத்தில் இல்லாத அளவிற்கு.
அப்போ ஷாபானுடைய பிறை என்ன என்ன என்று ரொம்ப தெளிவாக அதை நோட்டமிட்டு கொண்டே கேட்டுக்கொண்டே குறித்து கொண்டே இருப்பார்கள். சும்ம யசூமு லிருயத்தி ரமதான், பிறகு ரமதானுடைய பிறையை பார்த்தவுடன் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். ஃபஇன் கும்ம அலைஹி, அந்த ரமதானுடைய மாதம் முடியும் பொழுது ஷவ்வாலுடைய பிறை அவர்களுக்கு மறைந்து விடுமே, ஆனால் அப்ப தெரியல, அத்த சலாசீர யௌமன், ரமதானை 30ஆக எண்ணிக்கொள்வார்கள். சும்ம சாமன், பிறகு அவர்கள் நோன்பு வைப்பார்கள். அதாவது 30வது நோன்பை வைத்து ரமதானை 30ஆக பூர்த்தி செய்வார்கள். அப்ப இது ரொம்ப முக்கியமான சட்டங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ பிறை பார்க்கறதுல 2 விதமான கருத்து மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கே, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கொள்கிறாங்க, அல்லது அவங்களுடைய ஊரில் பார்த்தா மட்டும் எடுத்துக்கொள்கிறாங்களே, இது ரெண்டுமே விசாலமான கருத்து. ஏதாவது ஒரு கருத்தின்படி நீங்கள் அமல் செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை குறை சொல்லவும் வேணாம், அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த கருத்தை குறை சொல்லவும் வேணாம். அல்ஹம்துலில்லாஹ் இது சம்பந்தமாக விளக்கங்கள் இருக்கு, நம்ம தேவைப்பட்டால் அதை ஒரு தனி அமர்வுல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போ சாட்சியின் அடிப்படையில் நோன்பை முடிவு செய்கிறது, நல்லா கவனிங்க, சாட்சியின் அடிப்படையில் நோன்பை முடிவு செய்கிறது. இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அறிஞர்களுக்கு மத்தியில் 2 கருத்து இருக்கு. அதில் ஒரு கருத்து என்ன, அதாவது ரமதானை ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி போதும், ரமதானை முடிப்பதற்கு 2 சாட்சிகள் தேவை. தான் பிறையை பார்த்து விட்டேன் என்று ஒருவர் ஷாபானுடைய மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்வாரே ஆனால், அப்போ ரமதானை நம்ம ஆரம்பித்து விட வேணும். ரமதான் முடியும் பொழுது நான் ஷவ்வால் பிறையை பார்த்தேன் என்று இருவர் சொல்வார்களே ஆனால் நம்ம ரமதானை முடிக்கலாம். இது ஒரு கருத்து, ஒருவர் சாட்சி சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஜாஅ அராபியுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னி ரஅய்துல் ஹிலால், நான் பிறையை பார்த்தேன், அதாவது ரமதானுடைய பிறையை பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை கேட்டாங்க, எப்பா நீ ஷஹாதா சொல்றியா, நீ முஸ்லீம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆராபுகள் கிராமத்திலேருந்து வர்றாங்க, ரசூலாவோட தொழக்கூடியவங்களா இருந்தால் ரசூலாவுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்காது. அப்போ அவர் சொல்றாரு, ஆமா நான் ஷஹாதா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் முஸ்லீம் என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலே மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, ஃபல் யஸூமு கதன், அவர்கள் நாளை நோன்பை ஆரம்பிக்கட்டும் என்று. அப்போ ஒரே ஒரு ஆராபி தான் சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரமதானுடைய பிறையை பார்ப்பதற்காக மக்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள். தரா அன்னாசுல் ஹிலால், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன, ரசூலுல்லாவே நான் பிறையை பார்த்தேன் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு மக்களை நோன்பு நோக்கும்படி கட்டளை இட்டார்கள். புரியுதுங்களா? அப்போ இமாம் திருமதி சொல்றாங்க, இந்த ஹதீஸின் அடிப்படையில் நோன்பை ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி போதுமானது என்று பல அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரிங்களா? ஆனா இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி என்ற ஒரு முஹத்திஸ் ஃபகீஹ், அவர் மட்டும் என்ன சொல்றாரு, நோன்பை ஆரம்பிப்பதற்கும் நோன்பை முடிப்பதற்கும் 2 சாட்சி தேவை என்று சொல்கிறார்கள். நோன்பை ஆரம்பிப்பதற்கும் நோன்பை முடிப்பதற்கு 2 சாட்சி தேவை என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் நோன்பை ஆரம்பிப்பதற்கு மட்டும் ஒரு சாட்சி போதும், நோன்பை முடிப்பதற்கு 2 சாட்சிகள் தேவை என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த அறிவிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, சில ஹதீஸுகளை நமக்கு பதிவு செய்யறாங்க. மக்காவுல அமீரா இருந்த ஹுசைன் இப்னு அல் ஹாரிஸ் அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் ஒப்பந்தம் வாங்கினார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், பிறையை பார்த்துதான் நாங்கள் எல்லா அமல்களையும், புரியுதுங்களா, இபாதத்துகளை செய்ய வேண்டும். ரமதானா இருக்கட்டும், ஹஜ் கடமையா இருக்கட்டும். நாங்கள் பிறையை பார்க்காமல் இருக்கும் பொழுது 2 நீதவான்கள் சாட்சி சொல்வார்களே ஆனால் நாங்கள் அவர்களுடைய சாட்சியின்படி எங்களுடைய ஹஜ் அமல்களை செய்ய வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கொடுத்த கட்டளை. அப்ப இதுல வஷஹித ஷாஹிதா அத்லின், நீதவான்களான 2 சாட்சி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கு. அப்ப இந்த ஹதீஸை வைத்தோம், ஃபஇன் ஷஹித ஷாஹிதானி ஃபஸூமு வஃப்திரு, 2 சாட்சிகள் சாட்சி சொல்வார்களே ஆனால் நீங்கள் நோன்பு வையுங்கள், நோன்பை விடுங்கள். அப்ப இந்த ஹதீஸை வைத்து இஸ்ஹாக் இப்னு ராகவைஹியும் அவர்களோடு இருக்கக்கூடிய அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள், நோன்பை ஆரம்பிப்பதற்கு 2 சாட்சி தேவை, நோன்பை முடிப்பதற்கும் 2 சாட்சி தேவை. ஆனா பெரும்பாலான இமாம்கள் நோன்பை ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி மட்டும் போதுங்கிறாங்க, நோன்பை விடுவதற்கு 2 சாட்சி தேவை என்று சொல்கிறார்களே, அவர்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால்,
இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம 2 ஹதீஸ் பார்த்தோம் பாருங்க. அதாவது ஒரு ஆராபியுடைய சொல்லை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை ஆரம்பித்தார்கள். அதே போல இப்னு உமருடைய கூற்றை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை ஆரம்பித்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் இதுக்கு மாற்றமாக இருக்கின்ற காரணத்தினால செயலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். புரியுதுங்களா? அப்போ சொல்லின் அடிப்படையில் மாசத்தை முடிப்பதற்கு 2 சாட்சி தேவை என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது உறுதியானதாக இருக்கும். அப்போ மாசத்தை ஆரம்பிப்பதற்கு மட்டும் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய இந்த 2 சாட்சிகள் என்ற செய்தி மாற்றப்பட்டு விட்டது, மன்சூகாக்கப்பட்டு விட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல் சார்ந்த ஹதீஸை கொண்டு. முதல் பிறையை பார்த்தவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் துஆ ஓதணுங்க. நம்முடைய மார்க்கத்தினுடைய அழகுகளில் ஒரு அழகு என்னவென்றால் எல்லா நற்காரியங்களுக்கும் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இப்போ நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் போச்சு. சரிங்களா? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா, நம்ம ரமதானை ஆரம்பிப்போம், யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா, நோன்பு முடிச்சுப்போம், பிறையை போய் பார்ப்போம், தேடுவோம், அல்லது பிற செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகாவது அதை பார்ப்போம், அப்படி கூட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் துன்யாவில் மூழ்கி இருக்கிறாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்தா அதுக்காக வேண்டி ஒரு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அஹ்லில்ஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். அந்த பிறையை பார்த்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களுக்கு பரக்கத்துடைய பிறையாக, இறை நம்பிக்கையுடைய பிறையாக, பாதுகாப்புடைய பிறையாக, இஸ்லாத்தினுடைய பிறையாக ஆக்கிவை. அப்போ என்ன அர்த்தம்? இஸ்லாம் ஈமானுடைய பிறைன்னா என்ன? இந்த அடுத்து வரக்கூடிய இந்த மாதம் இருக்குதே, முந்தைய மாதத்தை விட எங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் அதிகரிப்பதற்குரிய அமல்கள் அதிகரிப்பதற்குரிய மாதமாக எங்களுக்கு ஆக்கிவை. புரியுதுன்னா? அல்லாஹ்விடத்துல பரக்கத்துடைய மாதமாக ஆக்கிவை என்று துஆ கேட்டாங்க. எப்போதுமே அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. முதல் பரக்கத்து என்பது எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பரக்கத்து ஈமானுக்கு, இஸ்லாமுக்கு. நம்ம முதலாக கேட்கக்கூடிய பரக்கத்து எது? நல்ல சாப்பாடு, சட்டி சோறுக்கு. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்தால் கால அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத் தௌஃபீக் லிமா யுஹிப்பு வ யர்தா ரப்புனா லிமா யுஹிப்பு ரப்புனா வ யர்தா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். எவ்வளோ அழகான துஆ பாருங்க. மூமின்கள் சந்தோஷத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களுக்கு பரக்கத்துடைய பிறையாக, ஈமானுடைய பிறையாக, சலாமத் பாதுகாப்புடைய பிறையாக, வல் இஸ்லாம் இஸ்லாமுடைய பிறையாக, வத் தௌஃபீக் இன்னும் உன்னுடைய அருளுடைய பிறையாக. எதற்கு? லிமா யுஹிப்பு ரப்புனா வ யர்தா, நம்முடைய ரப்பு எதை விரும்புகிறானோ, எதை அவன் திருப்தி கொள்கிறானோ அதை செய்வதற்கு அருள் பெறக்கூடிய மாதமாக இதை நீ எங்களுக்கு ஆக்கிவை. அடுத்து அந்த பிறையை பார்த்து சொல்லணும், எங்களது இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹுவாக இருக்கின்றான். இந்த ஹதீஸு தாரமில வரக்கூடிய ஹதீஸ். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில் இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னும் 3 அமர்வு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து முடிக்க நிறைவு செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். லஅல்லக்கும் தத்தகூன். ஒன்று, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. முத்தகீன், இத்தகா என்பது அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? லஅல்லக்கும் தஜ்தனிபூன், நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதை? அல் அக்ல வஷ்ருப, குடிப்பதையும் உண்பதையும் நீங்கள் ரமதானுடைய பகலிலே தவிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஒரு அர்த்தம் லஅல்லக்கும் தஜ்தனிபூன், இத்தகாவுடைய மொழி ரீதியான அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் இத்தகா என்பதனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் வழக்கம் சார்ந்த அர்த்தம். அது தக்குவா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியது. இன்றைக்கு நோன்புக்கு முன்னாடி இம்சாக்குன்னு சொல்லிட்டு, இது தமிழ்நாட்டு இந்தியா மாதிரி நாடுகள், அஜமி நாடுகளில் மட்டுமில்லை, அரபு நாட்டிலேயே நீங்கள் துபைலலாம் போனீங்கன்னா இம்சாக்கியான்னு போடுவாங்க. அதாவது ஃபஜ்ருடைய வக்துக்கு 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடியே சஹரை நிறுத்தி கொள்வதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பிதா. புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நமக்கு கற்றுக் கொடுக்கல, ஒன்று தான். ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும், அந்த அதான் துலூஉல் ஃபஜ்ரில் சொல்லப்படக்கூடியதாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு சட்டம் என்னன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஈவன் நீங்கள் சஹர் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, எந்திரிச்சிங்க, சஹர் உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க, ஃபஜ்ர் வக்து வந்துருச்சு,
எந்த தப்பும் கிடையாது. எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அந்த உணவை முடித்து சாப்பிட்டு தண்ணி குடித்து நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டா போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அனுமதி கொடுத்துருக்குறாங்க, தப்பே கிடையாது. வாங்க சொன்னாலும் நீங்கள் நிறுத்த வேண்டியதில்லை. அந்த ஒரு கிளாஸையும் குடிங்க, இன்னும் ஒரு கிளாஸையும் குடிங்க, இன்னும் ஒரு கிளாஸையும் குடிங்க. எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நியத்து வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.